அவர் என்னை விவாகரத்து பண்ண வக்கீலே ஏற்பாடு செஞ்சாச்சா? அப்பா உட்பட அத்தனை பேரும் அதிர்ச்சியாக, மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டாரா? இளங்கோ மௌனமாக சுந்தரியை பார்க்க, அண்ணே, நான் கர்ப்பிணியா இருக்கிற காரணமா அதிர்ச்சி கூடாதுன்னு நீங்க தயங்க வேண்டாம். இனிமே நான் தாங்கிக்க வேண்டிய வலிகள் ஏராளம். பிரசவம் உட்பட இதுக்கெல்லாம் ஒரு பெண் மிரண்டா இந்த பூமியில வாழவே முடியாது. நான் போராட்ட காலத்துல குதிச்ச காரணமா தானே சிதம்பரத்துக்கே புறப்பட்டேன். என்ன வேணும்னாலும் நடக்கலாம்னு எதிர்பார்த்து தானே சில முடிவுகளை எடுத்தேன். ஆமாமா, விவாகரத்து பண்ண அசோக் துடிக்கிறான். இந்த சண்டாளி ஆதரிக்கிறா. நல்ல வக்கீல் வேணும்னு நண்பன் கிட்ட கேட்டிருக்கான். நான் தடுத்தும் எடுபடல சுந்தரி. ஐயோ, மோசம் போயிட்டியேம்மா. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் விளக்க நினைச்சா உன் எதிர்காலம் என்ன ஆகும்? அப்பா, இந்த மாதிரி புலம்புறதை நிறுத்துங்க. நீங்களும் நல்ல வேலையில் இருந்தவர். அம்மா என்னோட சின்ன வயசுல இறந்தப்ப கூட என்னை போராடி வளர்த்தவர். அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்கே போச்சு? தனக்குன்ன தைரியம் இருக்குமா? பெத்த மகள் கஷ்டப்படும் போது, அவ வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போது எந்த தகப்பனும் தைரியமா இருக்க முடியாதுமா. அப்பா, நீங்க சொல்றது நிஜம்தான். ஆனா சுந்தரியை நாங்க எல்லாரும் விட்டுருவோமா? தாரணி சொல்ல, மாப்பிள்ளை இந்த மாதிரி முடிவெடுத்தா யாரால என்ன செய்ய முடியும் தாரணி என்றார். முடியும் மாமா. விவாகரத்து ரெண்டுமே தனி மனித முடிவு இல்லை. கணவன் மனைவி 2 பேர் ஒப்புதலும் அதுக்கு வேணும். முறையான நியாயமான காரணம் இல்லாம சட்டம் அதை ஏத்துக்காது. அசோக் மட்டுமே நினைச்சு எதையும் நடத்த முடியாது என்று சொன்னான் நடராஜ். இந்த தாலி விவகாரத்தை மாப்பிள்ளை கையில் எடுப்பார். மாமா, பால்ய விவாகம் சட்டத்துக்கு உட்பட்டது இல்லை. அப்படி கட்டுற தாலி செல்லாது, அது குற்றம். அதை காரணமா அசோக் சொல்ல முடியாது. அவரோட குழந்தை சுந்தரி கர்ப்பத்துல இருக்கு. அதையும் தப்பா பேசுவார் நடராஜ். அது எப்படி சுந்தரி? DNA டெஸ்ட்டுக்கு போவோம். அது அசோக்கோட குழந்தைன்னு விஞ்ஞானம் நிரூபிக்கும். ஆத்திரத்துல அசோக் பேசுறது எதுவுமே செல்லாது. அவர் சொல்லிட்டா சட்டம் உடனே கேட்குமா? இல்ல வாயை மூடிட்டு நாங்க தான் சும்மா இருப்போமா? சொல்லு. தாரணி இளங்கோவிடம் வந்தாள். அசோக் ஏற்பாடு பண்ற வக்கீல் பெரிய ஆளா? நண்பர் பாபு மூலம்தான் ஏற்பாடு பண்ணுவான். உங்ககிட்ட பாபு நம்பர் இருக்கா? என்கிட்ட இருக்கு. சுந்தரி சொல்ல, உனக்கு பழக்கம் இருந்தா உடனே பேசு சுந்தரி. நடராஜ் சொல்ல, டயல் செய்தாள் சுந்தரி. பாபு எடுத்தான். நான் சுந்தரி பேசுறேன் பாபு. எங்க இருக்கீங்க? வீட்டில தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் வக்கீலை ஏற்பாடு செய்ய சொன்னாரா? யாரு அவர்? நான் இதுவரைக்கும் வக்கீல் கிட்ட பேசல. பிரபலமான கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அவர் கையில எடுத்தா எந்த வழக்கும் ஜெயிக்கும். பணத்தால் அவரை விலக்கி வாங்கிடலாம். கரன்சி கிருஷ்ணமூர்த்தின்னு வேடிக்கையா சொல்வாங்க. சரி பாபு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இணைப்பை துண்டித்த சுந்தரி இவர்களிடம் விவரத்தை சொன்னாள். பார்த்தியா நடராஜ், மாப்பிள்ளை களத்துல இறங்கியாச்சு. இந்த காலத்துல சட்டம் தர்மம் எல்லாம் கடந்து கரன்சி தான் பலமா பேசும். அந்த வக்கீல் பேரே கரன்சி கிருஷ்ணமூர்த்தினா எப்படி இருக்கும்? அப்படின்னா பிரச்சனையே இல்லை மாமா. நடராஜ் சொல்ல, என்ன சொல்றீங்க? தாரணி கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இளங்கோ அண்ணே, எப்போ அசோக்கை பார்க்க போகலாம்? எனக்கே சொல்ல தெரியல. அசோக் இப்ப வீட்டில் இருப்பாரா? சாயங்காலம் 6 மணிக்கு மேல நிச்சயமா இருப்பான். தயாரா இருங்க, எல்லோரும் 6 மணிக்கு மேல போயிடலாம்னு சொன்ன நடராஜ் டயல் செய்து யாருடனோ பேசினான். சில நொடிகளில் இணைப்பு கிடைத்தது. அட்வொகேட் தயாளன் இருக்காரா? சொல்லுங்க சார், நான் நடராஜ் பேசுறேன். இன்ஃபோடெக் நடராஜ். உனக்கு விபத்துன்னு சொன்னாங்களே, தப்பி பிழைச்சிட்டேன் சார். சந்தோஷம். சொல்லு நடராஜ், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். காணாம போன என் குழந்தையை உயிரை பணயம் வச்சு கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்த்தவனாச்சே நீ, சொல்லுப்பா. நடராஜ் சொல்லிக்கொண்டே வந்தான். எதையும் விடவில்லை. இந்த நிமிடம் வரை நடந்த சகலமும் சொல்லி முடித்தான். நடராஜ், இதை காரணமா வச்சு அசோக் விவாகரத்து கேட்டா செல்லாது. சுந்தரி தரம் மறுத்து நியாயமான காரணம் சொன்னா அதுதான் எடுபடும். கரன்சி கிருஷ்ணமூர்த்தி இந்த கேஸை எடுக்க மாட்டான். அவன் மேல 4 கிரிமினல் வழக்கு இருக்கு. அதை நான் கையில எடுத்துட்டா கதறிடுவான். என்னை மீறி சட்ட எல்லைக்குள்ள அவனால நுழைய முடியாது. விடமாட்டேன். தேவைப்பட்டா அசோக் கிட்ட இதை பக்குவமா பேசு. எடுத்து சொல்லி புரியவை. நான் வரணும்னு நீ விரும்பினா வரேன். ரொம்ப நன்றி சார். சகலமும் நடராஜ் சொல்ல குடும்பமே பிரமித்தது. நடராஜ், உனக்கு இத்தனை செல்வாக்கு இருக்கா? சுந்தரி, இதெல்லாம் செல்வாக்கு இல்ல. மனித நேயத்தை மதிச்சு அன்பு பாராட்டின காரணமா சில பேரை சொத்தா சேர்த்து வச்சிருக்கோம். அது கை கொடுக்குது. இப்ப போனாலும் அசோக் மனசு புண்படாம பேசி புரிய வைப்போம். அது அத்தனை சுலபம் இல்ல நடராஜ். மாமா, எதையாவது சாதிக்கணும்னா போராடித்தான் ஆகணும். கையே நீட்டினதும் கனி விழுந்துடாது. பக்குவமா பறிக்க பொறுமை வேணும். பேசிக்கலாம். அவரும் மனுஷன்தானே. உள்ளே இருக்கிற அழுக்கை வலிக்காம வெளியில எடுப்போம். தைரியமா இருங்க. நடராஜ் பேச பேச சுந்தரி பிரமித்தாள். நடராஜ் தாரணி தம்பதி இணைந்து பேசியதில் அங்கு இருந்தவர்களுக்கு நம்பிக்கை வந்தது. குழந்தை பருவத்துல நான் பார்த்த நடராஜா இது? அப்பா ஆச்சரியப்பட்டார். வாய்விட்டே கேட்டார். மாமா, பாசம்னு என்னன்னு சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க. அத்தை போன பிறகும் கட்டுப்பாடோட வாழ்ந்து சுந்தரியை ஆளாக்கினதும் நீங்க தான். அந்த பருவத்துல கற்பிக்கிற ஒழுக்கம் சாகுற வரைக்கும் இருக்கும். மனசை மீறி உடம்பு ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. எங்க அம்மாவும் ஒரு தவயோகியா வாழ்ந்தாங்க.
என்னை பிழைக்க வைக்க களங்கமில்லா சுந்தரி தன் தாலியை தந்திருக்கா. இதையெல்லாம் அசோக் புரிஞ்சுப்பார், புரிய வைக்கலாம். அதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். விஸ்வநாதன் ஒருவித வியப்புடன் கேட்டு கொண்டிருந்தார். மாலை 6 மணிக்கு 4 பேரும் புறப்பட்டார்கள். இளங்கோ எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் முன்பே புறப்பட்டு விட இவர்கள் 4 பேரும் பழங்களும் இனிப்பும் வாங்கி கொண்டு காரில் ஏறினார்கள். 6:30 மணிக்கு அசோக் வீட்டு வாசலில் இருந்தார்கள். சரியாக பாபும் வந்து இறங்கினான். கூடவே அந்த வக்கீல் கரன்சி கிருஷ்ணமூர்த்தியும் இருந்தார். நடராஜின் ரகசிய ஏற்பாடு இது. வக்கீலை வரவேற்க வாசலுக்கு வந்த அசோக் முகம் சுந்தரி விஸ்வநாதனை பார்த்து வளரியது. கூடவே தாரணியை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தாரணியை தெரியும், கூட இருப்பது நடராஜாக இருக்கும் என அசோக் அனுமானித்தான். வக்கீல் வந்த நேரம் இவர்கள் வந்துவிட்டதால் ஒருவித பதற்றமும் இவர்களை பார்த்ததும் எரிச்சலும், எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்கப் போகிறோம் என்ற அச்சமும் கலந்து அசோக்குக்கு வியர்த்தது. சுந்தரி அதை கவனித்து விட்டாள். தாரணி, அது யாரு? வக்கீல்னு நினைக்கிறேன். நடராஜ் தன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானா? அப்படித்தான் இருக்கும். இளங்கோ ஓடி வந்து வரவேற்க பாபு வக்கீலை மட்டும் அசோக் அழைக்க அக்கா வெளியே வந்தாள். என் தம்பிக்கு துரோகம் செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுப்படியை மிதிக்கிற? அவள் கூச்சலிட, அக்கா அடக்கி வாசி. எதுக்குடா அந்த தாரணி கூட வந்திருக்கிறது? நடராஜா இவளோட பாலிய புருஷனா? அவனை கூட்டிக்கிட்டே இங்க வர அவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அக்கா பேசாம இரு, வக்கீலும் வந்திருக்கார். யார் வந்தா எனக்கென்ன? இவளை நான் உள்ளே விட மாட்டேன். இளங்கோ நெருங்கி, உள்ளே போடி, பிரச்சனையை பெருசாக்குறியா? நீங்க வாயை மூடுங்க. வக்கீல் சார் உள்ளே வாங்க, நான் விவரம் சொல்றேன். அசோக் அழைக்க, இல்லை மிஸ்டர் அசோக், நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். எனக்கே தெரியும், பாலிய விவாகம் சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. சட்டப்படி அது குற்றமும் கூட. குழந்தை பருவத்தில் நடந்ததுக்கு பேரு கல்யாணமும் இல்லை. இதுக்கு அர்த்தமும் இல்லை. அதை காரணமாக வச்சு உங்க மனைவி விவாகரத்து செய்ய நினைச்சா அதை எந்த நீதிமன்றமும் ஏற்காது. அதோட நீங்க இப்ப டார்ச்சர் பண்றதா அவங்க புகார் கொடுத்தா உங்களுக்கு தான் ஆபத்து. யார் பேச்சை கேட்டாவது நீங்க தப்பாட்டம் ஆடினா சட்டம் உங்கள் மேல பாயும். தப்பா எந்த முடிவையும் எடுக்காதீங்க, நான் வரேன். அவர் திரும்பினார். மிஸ்டர் நடராஜ் நீங்களா? ஆமா, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். அட்வொகேட் தயாளன் சகலமும் சொன்னார். அவர் பேச்சை நான் மீற மாட்டேன். கை குலுக்கி விட்டு வக்கீல் நடக்க பாபு பின்தொடர அசோக் மிரண்டான். இது நடராஜின் ஆளா? சென்னை செல்வாக்கு பேசுதா? அவர்கள் அழைக்காமல் நடராஜ் உள்ளே வந்தான். சுந்தரி, இது உன் புருஷன் வீடு, யாரும் முன்ன அழைக்க தேவையில்லை, வா. ஓ, நீதான் அவளோட பாலிய புருஷனா? வக்காலத்துக்கு வந்திருக்கியா? அக்கா கேட்க, அண்ணி அவசரப்பட்டு தப்பா பேசாதீங்க. இது அசோக் சுந்தரியோட வாழ்க்கை. அதை குலைக்கிற உரிமை நீங்க உள்பட யாருக்கும் இல்லை. ஏன் இல்லை? நான் அவனுக்கு அக்கா. என் தம்பிக்கு யாரும் துரோகம் செய்ய முடியாது, செய்ய விட மாட்டேன். இதோ பாருங்க, இப்ப வக்கீல் என்ன சொல்லிட்டு போனார்? எங்க சுந்தரிக்கு டார்ச்சர் கொடுக்கறது அவளோட நாத்தனார்னு புகார் கொடுத்தா இப்பவே உங்களை உள்ளே பிடிச்சு போட்டுடுவாங்க அண்ணி. உங்க தம்பி நினைச்சா கூட வெளியில எடுக்க முடியாது. எங்க சுந்தரி புருஷன்னு அசோக்கை விட்டுருவோம். உங்க கதி கந்தலாகும். என்னடா வீட்டுக்கு வந்து எங்க அக்காவையே மிரட்டுறியா? அசோக் நெருங்க, இருங்க அசோக், நான் மிரட்டல்ல. அவங்க பேசின பேச்சுக்கு கொடுத்த எச்சரிக்கை. நீ யாரடா எச்சரிக்கை? அதென்ன எங்க சுந்தரி? எனக்கு முன்னாலேயே உரிமை கொண்டாடுறியா? பழைய பந்தம் பேசுதா? சந்தோஷம் அசோக். எனக்கு முன்னால உரிமை கொண்டாடுறியான்னு கோபப்பட்டீங்களே, இதுதான் வேணும். அவ என்னைக்கும் உங்க சுந்தரிதான். பழைய பந்தம் பேசுறது நிஜம். என் பாலிய சகோதரிக்கு பறிஞ்சு பேசத்தான் இங்கே வந்திருக்கேன். பாலிய சகோதரியா? 6 வயசுல தாலியை கட்டி இருக்க. அப்ப புருஷனா இருந்துட்டு இப்ப அண்ணன் பல்ட்டி அடிக்கிறியா? மாப்பிள்ளை அபாண்டமா பேசாதீங்க. இருங்க மாமா, நான் பேசிக்கிறேன். அசோக், என்ன சொன்னீங்க? புருஷனா? அறியாத வயசுல கட்டின தாலிக்கு அர்த்தமே தெரியாது. 9 வயசு பையன் 6 வயசு பெண்ணை மனசால மனைவியா நினைக்க முடியுமா? இல்லை உடலால அடையத்தான் இயலுமா? ஏன் முட்டாள் மாதிரி பேசுறீங்க? அடுத்த நொடியே அசோக் ஆவேசமாகி நடராஜை ஓங்கி அறைய அவன் தூர போய் விழுந்தான். குடும்பமே பதறிவிட்டது. தாரணி ஓடி போய் அவனை தூக்கினாள். சுந்தரி எரிமலையாகிவிட்டாள். இப்பதான் செத்து பிழைச்சி வந்திருக்கான், அவனை இப்படி ஓங்கி அடிக்கிறீங்க. ஏதாவது ஒன்று ஆகிட்டா நீதான் உடனே தாலியை கலட்டி தருவியே. இவன் உயிர் பிழைக்க நீ எதை வேணும்னாலும் கலட்டுவியே, அப்புறம் என்ன? நடராஜ் விசுக்கன எழுந்தான். வேண்டாம் அசோக், அவ உங்க மனைவி. வாய் கூசாம தப்பு தப்பா பேசாதீங்க. கொஞ்சம் விவேகமா பேசுங்க. அட அட, உன்னை தள்ளிவிட்டா அவ கொதிக்கிறா. அவளை சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. பரஸ்பரம் அப்படி என்னடா பாசம்? இது அன்பா, காதலா, காமம்மா? இதுக்கு பேர் என்னடா? விஸ்வநாதன் உள்ளே வந்தார். வேண்டாம் மாப்பிள்ளை, இப்படியெல்லாம் பேசாதீங்க. அட போயா, நீ எனக்கு மாமாவா இல்ல உன் பொண்ணுக்கு மாமாவா? அப்பா வேண்டாம், நீங்க பேசாதீங்க. அவருக்கு ஆத்திரம் வந்தா ஆபாச எல்லைக்கே போவார். நிறுத்திடி. ஆபாச எல்லைக்கு போனது நீயா என் தம்பியா? இவன் அக்காளிகிற. என்னம்மா பேசுறீங்க? அவ ஆபாசமா என்ன செஞ்சா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? இதோ பாருங்க, என் தம்பி சொல்ற மாதிரி இவ எதுக்கும் துணிஞ்சவதான். இல்லைன்னா கட்டின தாலியை கலட்டிட்டு வேற தாலி கட்டிட்டு அதை திருட்டுத்தனமா உண்டியல்ல போடுவாளா? என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா பழைய புருஷனை கூட்டிட்டு புது புருஷன் வீட்டுக்கே வருவா. விஸ்வநாதன் காதுகளை மூடிக்கொண்டார். அசோக், நீங்க என்ன
என்னை அடிச்சதை கூட நான் பெருசா எடுத்துக்கல, கொஞ்சம் பேச விடுங்க. அசோக்கிடம் பதிலே இல்லை. இதோ பாருங்க, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. பாலிய விவாகம் நடந்தது நிஜம்தான். அப்ப பெரியவங்க உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச பைத்தியக்காரத்தனம். அப்புறமா குடும்பம் பிரிஞ்சு என் அப்பாவும் சுந்தரி அம்மாவும் வேற வேற ஊர்ல ஒரே நாள்ல இறந்தாங்க. குடும்பம் தொடர்பே இல்லாம போச்சு. அப்புறமா நடந்தது உங்களுக்கே தெரியும். தாரணி புருஷனா நான் ஆன பிறகு, உயிருக்கு போராடி பிழைச்சு வந்த பிறகு சுந்தரியை பார்த்தேன். தாலியை எனக்காக அவ காணிக்கை கொடுத்தது கூட இப்பதான் எனக்கு தெரியும். அப்படி இருக்க பழைய புருஷன் அது இதுன்னு ஆபாசமா பேசலாமா? உங்க பிள்ளையே வயிற்றுல அவ சுமக்கிறா, கர்ப்பிணி. கடவுளுக்கு சமம் அசோக். உங்களுக்கும் அம்மா இருந்திருப்பாங்க, சகோதரி இருக்காங்க. பெண்ணை, அதுவும் ஒரு நல்ல மனைவியை கேவலப்படுத்துறது தப்பு. புரிஞ்சுக்கோங்க. கோபத்தை விட்டு வெளியே வாங்க. சுந்தரி என் சகோதரி, அவளை சந்தோஷமா வாழ வைங்க. அவளுக்கு ஒரு அண்ணனா நான் இங்கே வந்திருக்கேன். உங்ககிட்ட யாசகம் கேட்டு நிக்கிறேன். குரல் இடற கண் கலங்க நடராஜ் பேச அசோக் திரும்பினான். ஓ, அண்ணனா மாறிட்டியா? மாட்டிக்கிட்டா ஏதாவது உன்னை சொல்லி தப்பிக்க வேண்டியதுதானே? என்ன பேசுறீங்க? நான் என்ன மாட்டிக்கிட்டேன்? தம்பி, இவனை நம்பாதே. இவனுக்கும் சுந்தரிக்கும் இப்ப கூட தொடர்பு இருக்கும். தாரணி கடுப்பாகி விட்டாள். என்ன பேசுறீங்க? உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் தப்பான உறவு இருக்கா? ஆத்திரமாக கேட்க, ஏய் என்னடி சொன்ன? அசோக் கையை ஓங்கியபடி பாய நடராஜ் குறுக்கே புகுந்து பிடித்தான். யார் மேல கை ஓங்குற? அவ என் மனைவி. தூசு பட்டா கூட அதுக்கு காரணமானவங்களை தொலைச்சிடுவேன். சபாஷ் நடராஜ், தாரணி கொடுத்து வச்சவ. சந்தனம் மாதிரி மணக்கிற புருஷன் அவளுக்கு. எனக்கு வந்து வாச்சது சாக்கடை. சுந்தரி, அப்படி பேசாதேம்மா. அப்பா பதற தப்பில்லைப்பா. அவர் கூட நீ வாழணுமா? அதுக்கு அவர் தயாரா இருக்கணும். ஒண்ணுமில்லாத ஒரு பால்ய விவாகத்தை கேலி கூத்தாகி கொச்சையா உறவை கற்பிச்சு நல்ல மனைவி ஆபாசப்படுத்துற இந்த ஆள் கூட சந்தோஷமா வாழ முடியுமாப்பா? எதுக்குப்பா தொங்கணும் இவரை? பொறுமையா இரு சுந்தரி. இல்ல தாரணி, இவர் மாறுவார்னு நீ மனப்பால் குடிக்காதே. இவரோட புத்தி எனக்கு தான் தெரியும். என்னடி தெரியும் என் தம்பி பத்தி? நீ வாயை மூடு. எங்க அக்காவை மரியாதை இல்லாம பேசுறியா? யார் அக்கா? உனக்கு அக்காவா இருந்தா எனக்கு என்ன? ஆபாசமா பேசுற இவ பொம்பளையே இல்ல. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். எல்லாமே எல்லை மீறுது. அக்கா தம்பி 2 பேருக்கும் இதயம்னா என்னன்னு புரியாது. இடுப்புக்கு கீழே தான் யோசிக்க வரும். அசோக் பாய்ந்து வந்தான். நடராஜ் படக்கன தடுத்து நிறுத்தினான். விடு சுந்தரி, நான் பேசிக்கிறேன். இல்லை நடராஜ், இனி நீ என்ன பேசினாலும் எடுபடாது. இவங்க காதுல ஏறாது. நீயும் நானும் வாலிப வயசுல சந்திச்சதே இப்பதான். 6 வயசுல என்ன நீ அனுபவிச்சிருப்பேன் கூட இவங்க யோசிப்பாங்க. அப்பா காதுகளை மூடிக்கொண்டார். வேணாம்மா, சாரிப்பா, என்னை நீங்க தப்பா வளர்க்கல, அதனால் தாங்கிக்க முடியல. ஆனா இவங்களுக்கு இந்த பாஷையில பேசினா தான் புரியும். நீ என் கூட வாழ முடியாதடி, கத்தினான் அசோக். வேண்டாம், நான் கேட்கலையே. சட்டத்தை கையில எடுத்தா நீயும் உங்க அக்காவும் கம்பி எண்ணுவீங்க. வக்கீல் சொல்லிட்டு போனது நினைவில்லையா? அதனால பயந்து நான் உன் கூட வாழ்ந்துருவேன்னு நினைச்சியா? நான் எதிர்பார்க்கலையே. கணவனும் மனைவியும் பரஸ்பரம் நம்பணும். அதுதான் தாம்பத்தியம். அதுக்கு உதாரணம் இந்த நடராஜ் தாரணி. நல்ல புருஷன் கிடைக்க இவ கோடி புண்ணியம் செஞ்சிருக்கா. நான் பாவம் செஞ்சிருக்கேன். அதான் அசிங்கமானவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கேன். பார்த்தியாடா, அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டே உன்னை கேவலப்படுத்துறா. ஆமாம், புருஷன் புத்தி புளுத்து போனா சகோதரன் தான் பக்கபலமா இருக்கணும். சகோதரன் அடிக்கடி சொல்லிக்கிற அவளுக்கே நம்பிக்கை வரல. விஸ்வநாதன் அருகில் வந்தார். மாப்பிள்ளை, குற்றமுள்ள பெண்ணா இருந்தா இந்த அளவுக்கு தைரியமா பேசுவாளா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. துணிஞ்ச கட்டைங்க எதையும் பேசும். இவன் நிச்சயமா குடும்ப பெண் இல்லை. அக்கா சொல்ல பாய்ந்து நடராஜ் அரைந்து விட்டான். உடனே அசோக் அவன் மேல் பாய தள்ளுமுள்ளு பெருசாகி அப்பாவும் இளங்கோவும் தடுக்க, வேண்டாம் நடராஜ், நிறுத்திடு. அந்த அட்வொகேட் தயாளன் கிட்ட பேசி இவங்க விருப்பப்படி விவாகரத்து ஏற்பாடு செய். நான் தயார். சுந்தரி சொல்ல, அவசரப்படாதேம்மா, குழந்தை பிறக்க போகுது. அதோட எதிர்காலமும் பாதிக்குமே. பரவாயில்ல, அப்பா இருந்தாதான் குழந்தைக்கு எதிர்காலம்னு எதுவும் இல்லை. அந்த காலமெல்லாம் மலையேறியாச்சு. உதவாக்கரை தகப்பனுக்கு பிறந்த நல்ல பிள்ளைகளை ஒழுங்கான அம்மாக்கள் வளர்த்து கரை சேர்க்கலையா? எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேணும் உங்களுக்கு? குழந்தையை தனிச்சு நின்று ஆளாக்குற தைரியம் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் நிழல்பட்டா கூட பிள்ளை கருகிடும். இனி போராட என் மனசுலையும் உடம்பிலையும் தெம்பில்ல. போலாம். அத்தனை பேரும் அசந்து போக தாரணி அருகே வந்தாள். ஏன் சுந்தரி அவசரப்படுற? நாங்க பேச மாட்டோமா? இல்லை தாரணி, நான் பேச வேண்டியதை வேற யார்கிட்ட பேசினாலும் எடுபடாது. நான் தான் பேசியாகணும். அதுக்குள்ள சுந்தரி, அவருக்கு ஈகோ அதிகமாகும். நான் பேசலனாலும் அது அதிகமாகும் தாரணி. ஒருத்தருக்கு தன் மனைவி மேல அழுத்தமான நம்பிக்கை இருந்தா கடவுளால கூட அதை கலைக்க முடியாது. நம்பிக்கையே இல்லைன்னா யார் வந்தாலும் அதை உண்டாக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ நம்ம மனசு என்ன தீர்மானிக்குதோ அதுதான் வாழ்க்கை. யோசிக்காம மற்றவங்க போதனையில் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ஒரு நாள் நரகமாயிடும். எல்லாரும் வெளியில போங்க. புருஷனை உதறிட்டு பிள்ளையை பெத்துட்டு இவ எப்படி வாழ்றான்னு பாருடா அசோக். தப்புங்க, தூண்டி விடாதீங்க. தாரணி எச்சரிக்கை. சரிதான் போடி, உன் புருஷனை இவளுக்கு தாரை வறுத்து கொடுக்க போறியா? உன்னை மாதிரி வெக்கங்கட்டவ இந்த உலகத்துல இல்லடி.
உன் தாலி தப்பிச்சிட்டா இவளுக்கு உன்னோட புருஷனை தாரை வார்ப்பியா? தாரணி, நீ பேசாதே. இந்த அம்மா மேல புகார் கொடுத்து உள்ளே பிடிச்சு போட்டு தலைகளா கட்டி தொங்க விட்டாதான் இவ அடங்குவா. நடராஜ் சொல்ல, டேய் செய்வியாடா? கண்டிப்பா செய்வேன். இந்த பொம்பளைக்கு 24 மணி நேர கெடுதான். இவளை கட்டி வச்சு உரிச்சாதான் அடங்குவா. என்ன இளங்கோ சார், தாராளமா செய்யுங்க. வெளியில வரவிடாம நிரந்தரமா உள்ளே போடுங்க. குட்டி கேடி, இவ மட்டும் பவித்ரம், மற்ற பொம்பளைங்க மோசம். இவளை கொன்னா கூட தப்பில்லை. தாரணி, நாம போகலாம். சுந்தரி வாசலில் இறங்கி விட்டாள். அப்பா தயங்கி நின்றார். வாங்கப்பா. அம்மா செத்ததும் நீங்களும் செத்து போயிட்டீங்களா? வாழல? தம்பதிகளா ஒற்றுமையா மனம் கோணாம வாழ்ற வாழ்க்கை எல்லாருக்கும் அமைகிறது இல்ல. அப்படி அமையணும்னா கடவுள் ஆயுளை தரணும், நல்ல புத்தியை தரணும். அது எல்லா ஜோடிகளுக்கும் வாய்க்கும்னு உத்தரவாதம் இல்ல. போலாம். அனைவரும் இறங்கிவிட நடராஜ் மட்டும் அருகில் வந்தான். சாரி அசோக், உங்க சுந்தரியை விட அழகு, படிப்பு, உத்தியோகம் இப்படி எல்லாத்துலேயும் தாரணி அதிகம். ஆனாலும் அவ மேல, என் மனைவி மேல் என் விரல் கூட இதுவரைக்கும் படல. காமவசப்பட்ட ஆம்பளையா நான் இருந்தா தாக்கு பிடிப்பேனா? நீங்க பாலிய சங்கதியை வச்சு இனச்சியங்களை பேசலாமா? நாம நினைச்சாதான் அந்தரங்க ஆசைகளுக்கு உயிர் வரும். இல்லைன்னா எதுவும் இல்லை. மனசுதான் உடலுக்கு வேர். யோசிங்க. நீங்க சுந்தரி கூட சந்தோஷமா வாழணும்னு இப்பவும் நான் ஆசைப்படுறேன். உங்க நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன். போடா. நடராஜ் படி இறங்கி விட்டான். கார் புறப்பட்டு போக அசோக் ஆத்திரமாக உள்ளே வந்தான். அக்கா கொதிநிலையில் இருந்தாள். இளங்கோ பக்கத்தில் வந்தான். நீ போய் வயிறு முட்டை நல்ல சாப்பாடா சாப்பிடு. ஏன்னா ஜெயில திங்கிற நேரம் வந்தாச்சு. இனி வீட்டு சாப்பாடு உனக்கு இல்லை. அந்த நடராஜ் செல்வாக்கு உள்ளவன், விடமாட்டான் உன்னை. நக்கலாக சொல்ல மனைவி நடுங்க. வாயை மூடுங்க. நீங்க ஒரு புருஷனா? அசோக் பொங்க. அடிசக்கை, நீ அடி கேட்குற? இந்த உலகத்துல நல்ல மனைவி கிடைச்சும் அதை தக்க வச்சுக்க தெரியாத கூறுகட்ட புருஷன் நீ மட்டும்தான்டா. இப்ப கூட இவளை விவாகரத்து செய்யாம நான் இருக்கேன். ஆனா இனிமே அதை செஞ்சாதான் தப்பிக்க முடியும். புருஷனுக்காக அவ அலைய வேண்டாம். அதுக்கு தான் நீ இருக்கியே. என்னங்க அக்கா அலற? கொதிக்குதா? சுடுதா? அடுத்த பொம்பளையே, அதுவும் வயிற்றுல பிள்ளை சுமைக்கிறவளை பற்றி பேசும்போது மட்டும் நாக்கு 4 கிலோமீட்டருக்கு நீளுது. கூசவே இல்லை. ஆனால் உன்னை சொல்லும்போது அடி வயிற்றுல அக்கினி கிளம்புதா? நீங்கள் எல்லாரும் பொம்பளை தாண்டி. வீட்டுக்கு வாழ வர பொண்ணுங்களை மட்டும் என் கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்குறீங்க. அடத்து. இளங்கோ வெறுப்புடன் இறங்கி போக அக்கா அசோக்கிடம் வந்தாள். டேய் தம்பி, என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்களா? அந்த நடராஜ் ஏதாவது செஞ்சு தொலைவானா? பயமா இருக்குடா. அதுதான் உனக்கு யோகம்னா உள்ளே போ. நானே நொந்து கிடக்கேன், நீ வேற. அட பாவி. அனைவரும் சுந்தரியின் வீட்டுக்கு திரும்பிவிட குடும்பத்தில் ஒருவிதமான அமைதி. அப்பா தாழ முடியாமல் குமுறி விட்டார். அவசரப்பட்டுட்டியம்மா, விவாகரத்துக்கு நான் தயார்னு உன் வாயிலிருந்து வந்துடுச்சே. பின்ன என்னப்பா, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அக்காவும் தம்பியும் சேர்ந்து எத்தனை ஆபாசமா பேசுறாங்க. நீங்க பார்க்கல? காது கூசல. நடராஜ் செத்து பிழைச்சி வந்திருக்கான். அவனை இந்த ஆள் அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா நஷ்டம் தாரணிக்கு. அவன் பிழைச்சி எழுந்து வர என் தாலி காணிக்கையா தந்திருக்கேன். அத்தனை பிரார்த்தனையும் வீணாக்கணுமாப்பா? சொல்லுங்க. நடராஜ் அருகில் வந்தான். சட்டன சுந்தரின் கைகளை பிடித்து கொண்டான். இதோ பாரு, நான் பிழைக்க காரணம் உன் பிரார்த்தனையும் என் மேல வச்ச பாசமும் தான். ஆனா நீ பெரிய ரிஸ்க் எடுத்துட்ட சுந்தரி. என்னை கரையேற்றி விட்டுட்டு நீ கடல்ல விழுந்துட்டியோன்னு தோணுது. ஆமாங்க, அதுதான் நிஜம். தாலியை கலட்டினது பெருசாயிடுச்சு. அவ வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா ஆகிடுச்சே. எப்படி அதை சரி செய்ய போறோம்? தாரணி புலம்ப இவக்கிட்ட நான் முட்டிக்கிட்டேன். சிதம்பரம் போலான்னு சொன்னப்ப வேண்டாம்னு கதறினேன். கேட்கல. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இது அப்பா. அப்பா பேசாம இருங்க. இப்பதான் நடராஜ் வந்திருக்கான். என் வீட்டுக்காரரின் ஆரம்ப கால டார்ச்சர்களுக்கு இவன் காரணமா? எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ண சொன்னார்? முதலாவதா, நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல, அடங்க மாட்டேன்னு சொல்லி அக்காக்காரி ஏத்தி கொடுத்துருக்கா. அடுத்தபடியா, இளங்கோ அண்ணன் கூட நான் பாசமா பேசினா கூட சந்தேகப்படுவார். எந்த ஒரு ஆம்பளை கூடவும் பேசக்கூடாது. எனக்கும் ஊர்ல உள்ள ஆண்களுக்கும் வேற நினைப்பே கிடையாதா? என்ன ஒரு ஆபாச சிந்தனை. இது ரொம்ப கஷ்டம் சுந்தரி. ஆமா தாரணி, இப்படி ஒரு புத்தி உள்ள புருஷன் கூட வாழ்றது. மனைவி தினமும் செத்து செத்து பிழைக்கணும். அது முடியுமா? அப்படி என்ன அவசியம்? நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்ல. எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொன்னதும் இல்லை. சொன்னா அவர் தாங்க மாட்டார். இந்த குழந்தை உண்டான நேரத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு எத்தனை சந்தேகம் தெரியுமா? அடக்கடவுளே. இப்ப சொல்லுங்க, நடராஜ் விவகாரம் ஒரு சாக்கு, அவ்வளவுதான். 9 வயசு பிறகு அவனை இப்பதான் பார்க்கிறேன். அவருக்கு தெரியாதா? மனசு முழுக்க விகாரம் மண்டி கிடக்கு. அதனால பார்க்கறதெல்லாம் தப்பா தெரியுது. கடவுளே, உன்னை கொண்டு போய் பாலங்கனத்துல தள்ளிட்டனே. அப்பா கதற அருகில் வந்தான் நடராஜ். மாமா, அப்படியெல்லாம் மனசு உடைய வேணாம். நாங்க முயற்சியை விட போறதில்ல. நல்லபடியா பேசி மறுபடியும் சுந்தரி அசோக்கோடு வாழ வைப்போம். இல்லை நடராஜ், அந்த நரகத்துக்கு இனி நான் போறதா இல்லை. முடிவே பண்ணிட்டேன். அவசரப்படாதே சுந்தரி. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. அப்புறமா வருத்தப்பட வேண்டி வரும், புரியுதா? இல்லை நடராஜ், நான் எப்பவும் நிதானமானவள் தான். இது உணர்ச்சி வசப்பட்ட முடிவு அல்ல.
நிறைய பட்ட பிறகு எடுக்க போற தீர்க்கமான முடிவு. உன் கர்ப்பத்துல குழந்தை இருக்கு சுந்தரி. இருக்கட்டும், அது இந்த உலகத்துக்கு வரும்போது தப்பான அப்பனை பார்க்க வேண்டாம். அதுக்கு தகப்பன் தாய் ரெண்டுமே இனி நான் தான். புத்திசாலித்தனமா வேலையை விடல. அதனால என்னையும் குழந்தையும் காப்பாத்திக்க முடியும். அப்பாவும் துணையா இருப்பார். அம்மாடி, எனக்கு வயசாச்சு. உன் வாழ்க்கை வீணாகிட்டா அந்த வேதனை ஆளை கொண்டு போயிடும். என்னை நம்பாதே. தெரியும்பா, குழந்தை பருவத்துல தாய் நண்பு கிடைக்காம நான் ஆளாகலையா? அம்மா போனதும் நானும் போயிட்டனா? புருஷன் ஒரு உறவு வரது இடைக்காலத்துல தானப்பா. நமக்கு நாம மட்டும்தான் பாதுகாப்பு. யாரையும் நம்ப அவசியம் இல்ல. தாரணி அருகில் வந்து அவளது தோள்களை பிடித்தாள். சுந்தரி, விரக்தியில் இப்படியெல்லாம் பேசாதே. இல்லை தாரணி, இப்பதான் தெளிஞ்சு பேசுறேன். நடராஜ் உயிர் பிழைக்க நான் வேண்டுதலை நிறைவேற்ற சிதம்பரத்துக்கு பஸ் ஏறும் போதே இதெல்லாம் நடக்கும்னு முடிவுக்கு வந்தாச்சு. அதனால தான் கவலைப்படல. எனக்கு பிரசவத்துக்கு 1.5 மாசம் இருக்கு. நாளைக்கே போய் வேலையில சேர போறேன். நீ என்ன பேசுற சுந்தரி? ஆமா, பிரசவம் நெருங்கும் போது லீவ் எடுத்துக்கிறேன். 1 மாத சம்பளம் கிடைக்கும் இல்லையா? அது எதுக்குமா? உனக்காக இந்த அப்பா எல்லாம் வச்சிருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுந்தரி, என் மாங்கல்யத்தை நீ மீட்டு தந்ததுக்கு காலம் முழுக்க உன் காலடியில் உட்கார்ந்து சேவை செய்ய நான் தயார். எதுக்காக நீ கஷ்டப்படணும்? இவர் உனக்கு சகோதரன். செய்யற கடமை அவருக்கு இருக்கு. சந்தோஷம் தாரணி, ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் தான் என் பலம். ஆனாலும் இனி தனிச்சு போராட தயாராகணும். இந்த மாதிரி நல்ல மனைவிகளை சந்தேகப்படுற புருஷன்களுக்கு ஒரு பாடம் நடத்தணும். அதை என்கிட்ட விடு சுந்தரி, நடராஜ் சொல்ல. ஆமா சுந்தரி, மென்மையான மல்லிகை பூ மாதிரி பெண்கள். முகர்ந்து பார்த்து மல்லிகைக்கு வலிக்காம முத்தம் கொடுத்தா மரியாதை. அதை கசக்கி வாட விட்டு முத்தம் தரதுக்கு பதிலா யுத்தம் செஞ்சா என்ன நியாயம்? பதிலடி கொடுத்தா சரியாகும். என்ன செய்யணும்னு சொல்லு சுந்தரி. நல்ல மனைவிகள் அளவுக்கு மீறி சகிச்சுக்கிற காரணமா புருஷன்கள் கூத்தாடுறது குறையல்ல. நலாயினி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அராஜகம் மாறல்ல. ஆவேசப்படுற மனைவிகளா இருந்தா அடங்கி போறாங்க, பயப்படுறாங்க. அடங்கி போறவளை காலடியில் போட்டு மிதிக்கிறாங்க. சரிம்மா, புருஷன் இல்லாம ஒரு பெண் வாழும்போது அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதே. சமூகத்துல அவளால் தனிச்சு நிக்க முடியுமா? அப்பா, நீங்க சொல்றதே உங்க காலத்துல. இப்ப அது இல்ல. புருஷன் துணையோ உதவியோ இல்லாம எத்தனையோ பெண்கள் வாழுறாங்க, சாதிச்சு காட்டுறாங்க. யாருக்கும் எதை கண்டும் அவங்க பயப்படுறதில்ல. எல்லாம் மாறியாச்சு. ஆமா மாமா, நான் மரணப்படுக்கையில் விழுந்தப்ப போராடினது எங்க அம்மாவும் தாரணியும். தாலி தந்து என்னை உயிர்ப்பிச்சது சுந்தரி. நான் இன்னைக்கு நடமாட காரணம் 3 பெண்கள். அவங்களால எதுவும் முடியும். நீங்க பேசுறதெல்லாம் நியாயம். ஆனா என் மனசு ஒத்துக்கல. இல்லப்பா, இவ சொல்றதுதான் சரி. அசோக்குக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். சென்டிமெண்ட், பழமை, பயம் எல்லாத்தையும் உதறிட்டு நியாயத்தை கையில் எடுக்கணும். இப்ப என்ன செய்யலாம் சொல்லு சுந்தரி. மறுபடியும் அசோக் கிட்ட பேசலாம். இந்த முறை பேசுறது வேற மாதிரி இருக்கும். எப்படி? நீங்க 2 பேரும் நாளைக்கு என் கூட வாங்க. பக்கபலமாய் இருந்தா போகும். நான் பேசிக்கிறேன். ஒரு வக்கீல் வச்சு அந்த கரன்சி கிருஷ்ணமூர்த்தி வாயை அடைச்சேன்னா போதும். உனக்கு செல்வாக்கு இருக்கு நடராஜ். நிறைய உண்டு சுந்தரி. எங்க கம்பெனி சேர்மன் எனக்காக இதையும் செய்வார். அது போதும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. நாம அசோக்கை சந்திக்கிறதுக்கு முன்னால என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ஒரு ஒத்திகை எடுக்கலாம். சரியா? சரி சுந்தரி. மூவரும் கலந்து பேச தொடங்கினார்கள். அப்பா பிரமித்தார். பல ஆண்டுகளுக்கு முந்தைய சிதம்பர காட்சி கண் முன்னால் விரிந்தது. குழந்தைகள் கூடி விளையாடும் போது அந்த கூட்டத்துக்கு தலைவன் தலைவியாக நடராஜும் சுந்தரியும் தான் இருப்பார்கள். இவர்கள் இருவரும் கலந்து பேசி விளையாட்டை தீர்மானிப்பார்கள். அதை மற்ற பிள்ளைகள் கேட்கும். நீங்க 2 பேரும் பெரிய சண்டியரா? நடராஜின் அப்பா கேட்க, ஆமாப்பா, அந்த கூட்டத்துல எங்க 2 பேருக்கு தான் மூளை அதிகம். பாரு விஷு, இப்பவே என்ன ஒரு தன்னம்பிக்கை. இவங்க 2 பேரும் சேர்ந்தா உலகத்தையே ஆட்டி வைப்பாங்க போல. விஸ்வநாதன் கண்கள் கலங்கின. ஏன்பா அழுறீங்க? தாரணி கேட்க, விளையாட்டுக்காக அன்னைக்கு போராடின மகள் இன்னைக்கு வாழ்க்கைக்காக போராடும்படி ஆகிடுச்சேம்மா. நடராஜ் அருகில் வந்தான். மாமா, அன்னைக்கும் நான் இருந்தேன், இன்னைக்கும் இருக்கேன், என்னைக்கும் சுந்தரி கூட இருப்பேன். அதுக்கு காரணம் கள்ளங்கபடம் இல்லாத உன்னை நேசிக்கிற இந்த தாரணி மனைவியா கிடைச்சதுதான் நடராஜ். நல்ல துணை அமைய கொடுத்து வைக்கணும். எனக்கு அந்த குடிப்பினை இல்லை. மாத்தி யோசி சுந்தரி. மாடு சண்டித்தனம் பண்ணினா அதை வழிக்கு கொண்டு வர என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். தொடர்ந்து விவாதிக்க ஆரம்பித்தார்கள். தாரணி இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலை சுந்தரி தன் அலுவலகம் வர அவளுடன் நடராஜ், தாரணி. ஆபீஸே கூடி வரவேற்றது. சம்பளம் இல்லா விடுப்பில் இருந்தது. ராஜினாமா செய்ததாக அசோக்கிடம் சொன்னது உட்பட அவளது பிரச்சனை அனைத்தும் உயர் அதிகாரி மகேஷ்க்கு தெரியும். நடராஜ் தாரணியை சுந்தரி அறிமுகப்படுத்தி எதையும் மறைக்காமல் சொல்லி முடித்தாள். உங்க அட்வைஸ் என்ன சார்? இப்ப வேலையில் சேர்ந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நிறைய லீவு இருந்ததால உங்களுக்கு இதுவரைக்கும் சம்பளம் இல்லாம போகல. பிரசவ விடுப்பு முடிஞ்ச பிறகுதான் அது தேவைப்படும். நீங்க சென்னைக்கு மாற்றலுக்கு முயற்சி பண்ணுங்க. கிடைக்குமா சார்? நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நடராஜ் செல்வாக்கு உள்ளவர். அவர் பக்கபலமா இருந்தா உங்களுக்கும் நல்லது. அங்கே போய் சேர்ந்துட்ட உடனே லீவு எடுத்துக்குங்க. சரி சார், இப்பவே அப்ளிகேஷன் கொடுங்க. நம்ம கிளைகள் அங்கே 3 இருக்கு. விவரம் சொன்னார். தன் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கும் கிளைக்கு மாற்றல் கேட்டான் நடராஜ். உடனேயே நான் வாங்கி தரேன்.
பிடித்தம் போக அவளது 6 மாத சம்பளம் 2.5 லட்சத்துக்கு செக் வந்தது. ரொம்ப நன்றி சார், அசோக்கை விடாதீங்க, இந்த மாதிரி ஆண்களை சும்மா விடக்கூடாது. 3 பேரும் வெளியே வந்தார்கள். சுந்தரிக்கு கையில் உள்ள பெரிய தொகையும் சென்னைக்கான மாற்றிலும் தைரியத்தை தந்தது. சுந்தரி, இதை அசோக் கிட்ட சொல்ல போறியா? ஆமா நடராஜ், இனி எதையும் மறைக்க போறதில்ல. எதுக்கு ஒளிவு மறைவு? இதுக்கு ஒரு பூகம்பம் வெடிக்குமே. வெடிக்கட்டும் தாரணி, இனிமேல் எல்லாத்துக்கும் துணிஞ்சாச்சே. சென்னை மாற்றல் நல்லது, ஏன்னா நீங்களும் 2 பேரும் வேலையில் சேரணும். கோயம்புத்தூர்ல வாடகை வீடு தானே, சென்னையில் வீடு பார்த்துக்கலாம். இல்லை சுந்தரி, பிரசவம் முடிகிற வரைக்கும் நீ தனியா போக வேணாம், அப்புறமா முடிவெடுக்கலாம். அம்மா உன் கூட இருப்பாங்க. குழந்தை காலத்துல நான் அத்தை மடியில தவழ்ந்தேன், இனிமே என் குழந்தை தவள போகுது. நிச்சயமா அது எங்க கடமை. சரி, இப்ப நேரா அசோக் வீட்டுக்கு தானே. அந்த கரன்சி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசிட்டேன். தயாளன் சார்கிட்ட காலையில பேசியாச்சே. அவரை அசோக் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், அவர் வந்துடுவார். எதுக்கு நடராஜ்? வேணும் சுந்தரி, உனக்கு எல்லா படைபலமும் உண்டுங்கிறதை அசோக் புரிஞ்சுக்கணும். நிராயுத பாணியா நின்ன ஒரு உத்தம மனைவியை தொடர்ந்து அட்டாக் பண்ணினார். அவ ஆயுதங்களை எடுக்கிற நேரம் வந்தாச்சுன்னு அவர் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, தன்னம்பிக்கையும் தைரியம் உள்ள நீயும் நானும் மறுபடியும் கைகோர்த்துக்க போறோம். கூடவே தாரணி, பார்த்துடலாம். 6 கைகள் இணைந்தன.